ஸ்கூலை விட்டு வெளியூருக்கு ஓடின்ட்டேன். வீட்டுக்கே தெரியாமல் வந்துட்டேன். கஷ்டமான சூழ்நிலை தான். கடலூரில் ஒரு மாதம் 50 ரூபா சம்பளத்துக்கு தான் வேலைக்கு சேர்ந்தேன். ஓகே. லாட்ரி சீட்டு கடையில். அப்புறம் அந்த ஓனருக்கு எனக்கும் பிரச்சனையாகவும் பழையபடி நான் என்ன பண்ணிட்டேன், தனியாக லாட்ரி டிக்கெட் வாங்கி பஸ் ஸ்டாண்டில் டிக்கெட் விற்பேன். ஓகே ஓகே ஓகே. பஸ்லேயே படுத்துடுவேன். எனக்கு அதான் வீடு. வேலையும் கிடைக்காது, ரொம்ப கொடுமை. நான் கிறிஸ்மஸுக்கு 5 வருஷமாக ட்ரெஸ் எடுக்கல. ஒரு சொந்தக்காரங்களும் நம்மளை தேட மாட்டாங்க. நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே என்ன தேடவே மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைப்பேன், 4 மணி நேரம் தான் தூங்குவேன். எங்கப்பா. ஆமாம், 5 வண்டி ஆகிற வரைக்கும் நானும் ஒரு வண்டி ஓட்டிகிட்டு தான் இருந்தேன். கடவுளை எவ்வளோ தேடுறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம கொடுப்பாரு. நம்ம கொஞ்சம் தனமாக இருந்தோன்னா நம்ம ஒரு அடியும் கொடுப்பாரு. ஆமாம், தகப்பன் தன் நேசிக்கிற பிள்ளைகளை சிரிச்சு நடத்துறது. அடி இன்னைக்கு வரைக்கும் என்ன கைவிடலை. பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கனவு பாதை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம் இது அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் ஃபீட்பேக்கில் தெரிவிக்கிறீங்க இல்லையா? ஏன்னா சாதனையாளர்களோட சாட்சிகளை இந்த கனவு பாதை நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். கல்வித்துறையில், மருத்துவத்துறையில், விவசாயத்துறையில், இப்போ சமீபத்தில் கூட ஃபிட்னஸ் துறையில் சாதித்த ஒரு சிலரின் சாட்சிகளை கேட்டோம். உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கு இல்லை? ஸோ சோர்ந்து போன நேரத்தில், டவுனாக இருக்கிற நேரத்தில், என் வாழ்க்கையில் அடுத்து நான் என்ன முடிவு எடுக்கணும்னு குழம்பி போயிருக்கிற வேலையில் இந்த நிகழ்ச்சி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிரதர்னு சொன்னீங்கல்ல. நிச்சயமாக ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை ஆசீர்வதித்து வருகிறார். ஸோ இன்றைக்கும் ஒரு புதிய நபரோட ஒரு சாட்சி நம்ம கேட்க போகிறோம். யாருன்னு யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? பிஸ்னஸ் துறையில் இன்றைக்கி அநேக பிஸ்னஸ் இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒரு முக்கியமான பிஸ்னஸாக இருக்குது. ஸோ அந்த ட்ராவல்ஸ் மூலமாக அநேகர் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். தென் தமிழகத்தில் அநேகருக்கு பரிச்சயமான நெல்லை காசி டிராவல்ஸ் மூலமாய் ஆண்டவர் உயர்த்தின அன்பு சகோதரர் ஜேசுதாஸ் அவர்களின் சாட்சியை தான் நம்ம கேட்க போகிறோம். அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறோம். வாங்க நம்ம சாட்சியை கேட்கலாம். பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட். ஸோ இன்றைக்கும் நாங்கள் கனவு பாதை நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திக்கிறதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கிள். ஸோ நெல்லை காசி ட்ராவல்ஸ் நாங்கள் தூத்துக்குடி, தமிழ்நாடு, திருநெல்வேலி பகுதியில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதிகமாக நாங்கள் உங்கள் ட்ராவல்ஸ்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இவ்வளோ அழகாக உங்களை ஒரு முதலாளியாக இந்த இடத்துல உயர்த்தி வச்சுருக்கிறார் இல்லையா? ஆனால் இப்போ நாங்கள் நாங்கள் பார்க்குறோம் இப்படி நல்ல முதலாளியாக வச்சுருக்கிறாரு. இந்த பாதை நீங்கள் ஈஸியாக கடந்து வந்திருக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகளை கடந்து வந்திருப்பீங்க. சொல்லுங்களேன், உங்களோட சிறு பிரயாணம் எப்படி இருந்தது? நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்கன்னு எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் பிறந்தது திருநெல்வேலி டவுன். எங்கள் அப்பாவுக்கு 12 பிள்ளைங்க. 12 பிள்ளையில் நாங்கள் 9 ஆண் 3 பெண்ணு. அதில் ஆம்பளை பையனில் நான் தான் மூத்த பையன். ஆமாம், 12 பிள்ளைங்கள எங்கள் அப்பா ஒரு சாதாரண ஒரு டிரைவர் தான், கட்டபொம்மனில் டிரைவராக இருந்தாங்க. அப்போ நான் 84 இருக்கும், 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்ன பண்ணிட்டேன், ஸ்கூலை விட்டு வெளியூருக்கு ஓடின்ட்டேன். வீட்டுக்கே தெரியாமல் வந்துட்டேன். கஷ்டமான சூழ்நிலை தான். கடலூரில் ஒரு மாதம் 50 ரூபா சம்பளத்துக்கு தான் வேலைக்கு சேர்ந்தேன். ஓகே. லாட்ரி சீட்டு கடையில். அப்புறம் அந்த ஓனருக்கு எனக்கும் பிரச்சனையாகவும் பழையபடி நான் என்ன பண்ணிட்டேன், தனியாக லாட்ரி டிக்கெட் வாங்கி பஸ் ஸ்டாண்டில் டிக்கெட் விற்பேன். ஓகே ஓகே ஓகே. பஸ்லேயே படுத்துடுவேன். எனக்கு அதான் வீடு. அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாங்க, இதை கேள்விப்பட்டு பழையபடி என்னை கூப்பிட்டு போய் திருநெல்வேலியில் ஒரு ட்ரைனிங் ஸ்கூலில் சேர்த்து ஒரு லைசன்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. லைசன்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. கொஞ்ச நாள்லேயே நல்ல ஒரு கார் ஓட்டுற அளவுக்கு டிரைவர் ஆகிட்டேன். பழையபடியும் நான் கடலூருக்கே வந்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. உங்களோட ஆரம்ப நாட்கள் இப்படி இல்லை? கடலூரில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க. கடலூரில் ஒரு மாதம் 500 ரூபா சம்பளத்துக்கு முதல்ல டிரைவராக வேலைக்கு சேர்ந்தேன். டிரைவராக தான் வேலைக்கு சேர்ந்தேன். ஆமாம். சரி சரி. அப்புறம் 90, 91 ஹெவி டிரைவ் ஆகிட்டேன். ஓகே. பஸ்ஸில் டிரைவராக ஓடுறேன். ஒரு நல்ல கிறிஸ்துவ மலையாளிகிட்ட தான் வேலை செஞ்சேன். அப்போ கல்யாணம் ஆச்சுது. அப்போல்லாம் சம்பளங்கள்லாம் கம்மி தான். ஒரு நாள் ஏறி இறங்கினா ஒரு 150 ரூபா கிடைக்கும் 2 நாளைக்கு, அவ்வளோதான். சரி சரி சரி. கல்யாணம் ஆச்சுது. கல்யாணம் ஆனவுடனே என்ன பண்ணிட்டேன், என்கிட்ட வண்டி ஓட்டி படித்த பசங்கள்லாம் சென்னையில் இருந்தாங்க. சரி. அவங்க என்னப்பா நீ ஊரில் பஸ் ஓட்டிகிட்டு இது பண்ணிகிட்ருக்க, கார் வாங்கிட்டு வா, இங்கே நல்லா சம்பாதிக்கலாம், ஏர்போர்ட்லலாம் நல்லா ஓட்டி சம்பாதிக்கலான்னு. நானும் என் ஒய்ஃபோட நகையெல்லாம் இது பண்ணி ஒரு அம்பாஸ்டர் கார் வாங்கிட்டு சென்னைக்கு பழையபடி கார் ஓட்ட வந்துட்டேன். பஸ்ஸில் இருந்து. சரி, நம்ம கார் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடினமான கஷ்டம். அங்கே 4000 ரூபா டியூ கட்ட முடியல, சாப்பாட்டுக்கே கஷ்டம். ஆண்டவர் நான் ஹெவி டிரைவராக வச்சுன்னு நல்ல திறமையை கொடுத்துருந்தாலும்
சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டேன் சொந்த வண்டி எடுத்து. கடைசியில் காரெல்லாம் கொடுத்துட்டு பலபடியும் டிரைவராக போயிட்டேன். டிரைவராக போயிட்டு பஸ்ஸில் ஓடினேன். அப்புறம் ஒரு டூரிஸ்ட் வேனில், டெம்போ ட்ராவலர் வேனில் டிரைவராக ஓடினேன். உங்களோட அந்த கஷ்டமான பாதைகள் ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன்னா சென்னைக்கு வரும்போது முதல்ல சொந்தமாக கார் வாங்கியிருக்கிறீங்க. அப்போது அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது? அது உங்களுக்கு அது நஷ்டமாகி விற்றீங்கன்னீங்க. ஸோ அந்த வந்திருக்கிற நேரங்களில் உங்கள் பண தேவைகள்லாம் அந்த நாளில் எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டம் பிரதர். அப்போல்லாம் வேலையும் கிடைக்காது. ஒரு ஒரு வண்டிக்கு 10 டிரைவர் இருப்பாங்க. வேலையும் கிடைக்காது. ரொம்ப கொடுமை. நான் கிறிஸ்மஸுக்கு 5 வருஷமாக ட்ரெஸ் எடுக்கல. ஒரு சொந்தக்காரங்களும் நம்மளை தேட மாட்டாங்க. நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே என்ன தேடவே மாட்டாங்க. இவ்வளோக்கு நாங்கள் பெரிய குடும்பம். தேட மாட்டாங்க. ரொம்ப அதாவது சொல்ல முடியாத கஷ்டம். கையேந்தி பிச்சை மட்டும்தான் எடுக்கல. ஒரு 10 ரூபா இருந்தால் அப்போ சாப்பிட்றலாம். சென்னையில் ஒரு நாள் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பிக்கப்பு போகிறேன். என்னோடய காரை எடுத்துகிட்டு போகிறேன். போர்டு பிடிச்சி பிக்கப் பண்ணோம். அப்போ நாங்கள் இந்த கம்பெனிகளுக்கு தான் ஓட்டுவோம். மாதத்துக்கு ஒரு ட்ரூப் பேமெண்ட் தருவாங்க. டியூ கட்டே பத்தாது. அன்றைக்கி என்கிட்ட 10 ரூபா கிடையாது. பட்னி. ஆமாம், அந்த அளவுக்கு கஷ்டம். நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது. நான் இருந்த வீடு 300 ரூபா தான் மெட்ராஸில் ஆரம்ப காலத்தில். ஆமாம், அந்த அளவுக்கு கஷ்டம். இப்போவும் நான் ஆச்சரியப்படுறேன். இது என் திறமெல்லாம் கிடையாது. இது ஆண்டவர் போட்ட பிச்சை. கர்த்தரை தேடும்போது கண்டிப்பாக நம்மளை உயர்த்துவார். ரொம்ப சந்தோஷம். ஸோ நாங்கள் எதிர்பார்த்தோம் ஒரு ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் வைக்கணும்னா ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் ஈஸியாக இந்த நாளில் சாதிக்க முடியாது இல்லை. இப்போ கூட நீங்கள் வச்சுருக்கிற ஒரு வாகனத்துக்கு கூட நம்ம வெளியில் போய் கொஞ்சம் நேரம் அதை பற்றி நம்ம பேசுவோமா? ஆண்டவர் எப்படி உயர்த்தினார் அந்த காரியங்களை நம்ம அங்கே வச்சு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம அங்கிளோட சாட்சியை கேட்டோம். அவங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படிலாம் பயன்படுத்தினார். கஷ்டப்பாதை, அந்த கஷ்டப்பாதையிலையும் ஆசீர்வதிச்சாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அவங்களோட சீக்ரெட்டை கேட்க ஆசையாக இருக்கும் இல்லை? நீங்கள் கூட சொல்லலாம், இவ்வளோ நேரம் இதெல்லாம் கேட்குறீங்களே, எப்படி அவங்க சாதிச்சாங்க, எப்படி உயர்ந்தாங்க, அதை சொல்லுங்கங்கன்னு கேட்குறீங்களா? வாங்க கேட்கலாம். ஓகே அங்கிள், ஸோ இப்போது நீங்கள் சென்னைக்கு வந்தீங்க, அந்த கஷ்டப்பாதையிலலாம் உயர்ந்தீங்க. உங்களோட சக்ஸஸ்க்கான சீக்ரெட் என்ன? எப்படி நீங்கள் உயர்ந்ததுக்கு நீங்கள் என்ன ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லி. முதல்ல ஆண்டவர் தந்த தொழிலை உறுதியாக பிடிச்சிக்கிட்டேன். அப்புறம் நல்லா ப்ரேயர் பண்ணுவேன். அப்போ சரி, வெறும் 70,000 வச்சு ஆரம்பித்தேன். ஆண்டவர் தந்த பாதையில் கரெக்டாக ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைப்பேன். 4 மணி நேரம் தான் தூங்குவேன். ஏங்கப்பா. ஆமாம், 5 வண்டி ஆகிற வரைக்கும் நானும் ஒரு வண்டி ஓட்டிகிட்டு தான் இருந்தேன். சரி. அதுக்கப்புறம் தான் கலெக்ஷன் அது இதுன்னெலாம் போகும். அதுக்கப்புறம் அந்த டிரைவருங்க போட்டு ஓட்டிட்டு எல்லாமே ஒன்மேன் ஆர்மியாக தான். 28 வண்டி ஃபைனலாக 28 வண்டி ஒரே நாளில் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். நம்மளோட வண்டி எல்லாமே நம்ம ஓன் வண்டி. சூப்பர். அப்புறம் வருஷத்துக்கு 10 வண்டி புது வண்டியாக தருவார். நல்லா நடத்திட்டு இருந்தேன். கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா நடத்திட்டு இருந்தேன். மெயினாக ஆண்டவரோட ஊழியத்தை தாங்கினே தான். எனக்கு ஊழியத்தை தாங்கினா தான் நம்மளை உயர்த்துவாருங்கிறது என் மனசில் சுத்தமாக கிடையாது. அது பேசிக்காக ஆண்டவர் தந்தது. அப்போ 10,000 20,000 50,000 வரைக்கும் நம்ம ட்ராவல்ஸ் மாதம் தாங்கினேன். அதேமாரி இப்போ எனக்கு சம்பாத்தியத்தில் நான் ஒரு சின்ன ஒரு 500 ரூபா வீட்டில் தான் வாடகைக்கு இருந்தேன். எனக்கு இடம் வாங்க நான் விரும்பலை, நினைக்கவும் இல்லை. சரி. ஏன்னா சென்னையில் இடம் வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். என் விரலுக்கு தந்த வீக்கத்தை தான் விரும்பினேன். ஆனால் ஆண்டவரோட ஆலயத்துக்கு முதல்ல இடம் வாங்கி கொடுத்தேன். சரி. நான் இருந்த வீடு 500 ரூபா வீடு தான். ஆனால் எனக்கு ஆலயத்துக்கு தான் இடம் வாங்கி கொடுத்தேன். அடுத்த வருஷமே வீடு கொடுத்துட்டாரு. ஒரே வருஷத்தில். ஆமாம், 2013 வீடு தந்துட்டார் எனக்கு. அப்போ இப்போவும் நினைப்பேன் சில நேரம், எப்படி அந்த வீடெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கடவுளுக்கு நம்ம ஒன்று செய்யும்போது 100 செஞ்சிருவார் ஆண்டவர். ஆமாம், 100 செஞ்சிருவார். கடவுளை எவ்வளோ தேடுறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம கொடுப்பாரு. நம்ம கொஞ்சம் தடமாறினோன்னா ஒரு அடியும் கொடுப்பாரு. ஆமாம், தகப்பன் தன் நேசிக்கிற பிள்ளைகளை சிரிச்சு நடத்துறது. இன்னைக்கு வரைக்கும் என்ன கைவிடலை. ஆமாம், கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம கதெல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சுதா அப்படின்னு நினச்சேன்.
ஆனால் இன்றைக்கி இந்த வண்டி கூட போன வருஷம் தான் தந்தார், புது வண்டியா. ஆஹா. அப்போ ஒரு கடனை எல்லாமே எடுக்க வச்சுட்டாரு. சரி. ஆமாம், அப்படி ஆண்டவர் தேடும்போது ஆண்டவர் தேடணும், அடுத்தது நம்ம உழைக்கவும் செய்யணும். ரொம்ப சந்தோஷம் அங்கிள். ஆண்டவர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துறாங்கிறது வசனத்தில் பார்க்கும்போது ஒரு வரியில் படிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உங்கள் வாழ்க்கையெல்லாம் பார்க்க 100 மடங்கு உண்மை. என் வாழ்க்கையில் 100 மடங்கு உண்மை. நான் கையேந்தி பிச்சை மட்டும்தான் எடுக்காத ஒரே இருந்தேன். பல லட்சம் கிலோமீட்ரு நான் ஓட்டியிருக்கேன். எனக்கு டிரைவிங்கில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு. 90லேயே நான் லாரி பஸ்லாம் ஓட்டின ஆள், 1990லேயே. ஆனால் அதெல்லாம் கை கொடுக்கல. கர்த்தர் நினச்சாதான் நம்மளை உயர்த்த முடியும். அவர் விரோதமாக போயிட்டோம்னா ஒரே அடித்து எதுவும் பண்ணி விளையாடு. ஆனால் கைவிட மாட்டார். வேதனையும் அது அவர்கிட்ட நம்ம அழுது மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணும்போது திருப்பி பிடிச்சி தூக்கி விட்டுருவார். அப்படிதான் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆமாம். சூப்பர் அங்கிள், ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் நெல்லை காசி ட்ராவல்ஸ்ன்னு நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது ஒரு ஹாப்பி. சென்னைக்கு வரும்போது கூட ஊழியங்களுக்கும் உங்களோட வாகனங்கள் உதவியாக இருக்குது. நம்ம சவுத் சைட்லேயும் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிராண்டு மாதிரி இந்த பிஸ்னஸ் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சுருக்கிறாரு. இப்போ இந்த கனவு பாதை நிகழ்ச்சியை நிறைய யூத்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை டிரைவிங்கில் எனக்கு ஆசை, நான் அதில் சாதிக்கணும், பிஸ்னஸில் சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம். ஒருவேளை சோர்ந்து போய் நான் இதில் எல்லாம் என்னால் முடியுமா அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல ஆண்டவரை தேடணும், ஜெபம் பண்ணணும், அடுத்தது உழைக்கணும். கண்டிப்பாக உழைக்கணும். வெறும் ஜெபம் பண்ணால் மட்டும் நம்ம உயர முடியாது. ஆண்டவர் காட்டுற பாதையில் உழைக்கணும். ஒரே தொழிலாக பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச தொழில் எதுவோ அதை தான் பண்ணணும். எனக்கு எவ்வளோ வீழ்ச்சிகள்லாம் வந்திருக்கு, எவ்வளோ நஷ்டங்கள்லாம், ஏகப்பட்ட ஆக்சிடெண்டெல்லாம் சந்திச்சிருக்கேன். ஆனால் ஆண்டவர் கைவிடவே இல்லை. நான் இந்த தொழிலை விட்டு போகல. என்னை சொன்னாங்க, நீ ஏன் இதை பார்க்க, அப்படி செய் இப்படி செய்யலாம் சொன்னாங்க. உறுதியாக வாழ்நாள் முழுதான் மோட்டார் தொழில் தான் நமக்கு. இதில் தான் நம்மளை உயர்த்தினார். இதில் தான் நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு உறுதியாக இன்றைக்கி வரைக்கும் இருக்கேன். அதேமாரி ஆண்டவரையும் மனமுறைய ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது இது பண்ணுவார். மெயினாக நீங்கள் ஊழியத்தை நேசிங்க. ஊழியத்தை நேசிக்க உயர்த்துவார். கண்டிப்பாக உயர்த்துவார். தேங்க்யூ அங்கிள், ரொம்ப நன்றி. உங்களோட டைமை கொடுத்ததுக்கும் உங்கள் சாட்சி எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கும் ரொம்ப நன்றி அங்கிள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அங்கிளோட சாட்சி கேட்டிங்க இல்லையா? ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் கீழேருந்து ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். தேடி லாட்ரி டிக்கெட் விற்கிற ஒரு மனுஷனை டிரைவராக மாத்திரம் இல்லை, வாகனம் வாங்க வச்சு தோல்விகள் வந்தாலும் ஒருவேளை பயங்கள் வந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் உயர்த்தினார். அந்த பிரயாசப்பட்டதின் பலனை இன்றைக்கி அனுபவிக்கத்தக்கதாக சென்னை மாநகரத்தில் ஒரு வீடையும் கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்தி வச்சிருக்கிறார். அவங்க பிள்ளைகளையும் அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறது. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் வேணுமா? ஏசப்பாவை நம்புங்க. உங்களோட பிஸ்னஸில் சோர்ந்து போகாதீங்க. ஏதோ ஒரு பிரச்சனையாக கலங்கி போய் நிற்காதீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவர் உங்களை நிச்சயம் நடத்துவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சாதனையாளரின் சாட்சியை அடுத்த கனவு பாதை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். அதுவரை தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.